சின்ன திரையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல் தான் பிரீத்தி சஞ்சீவ். ஸோ 2 பேருமே சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அதில் முக்கியமாக சஞ்சீவ் கிட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்வி பிரீத்தி சம்மந்தமாக. அதாவது பிரீத்தி வந்து இப்போ சீரியல்ஸில் அம்மா கேரக்டர் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து சஞ்சீவ் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. இவ்வளோ சின்ன வயசில் அவங்க வந்து அம்மா கேரக்டர் பண்ணுறாங்களே, இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணது உண்டா அப்படின்னு சொல்லக்குள்ள, கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு ஹேட் அண்ட் லவ் எமோஷன் தான். நான் வந்து ஹேட் பண்ணியிருக்கேன். என்ன நீனு ஏன் இவ்வளோ வயசான ஒரு கேரக்டர் பண்ணணும், இவ்வளோ பெரிய ஒரு பையனுக்கு நீ வந்து அம்மாவா அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து கேட்டிருக்கேன். பட் ஆனால் அதே சமயம் லவ் அப்படின்றது வந்து என்னென்னா, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீ இவ்வளோ சூப்பராக பண்ணுறியே, இவ்வளோ சூட் ஆகிறியே அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வயசான கேரக்டர் கொடுத்தா கண்டிப்பாக நான் வந்து பண்ண மாட்டேன். நான் அதுக்கெலாம் வந்து செட் ஆவனானும் எனக்கு வந்து தெரியல, நான் வந்து பண்ண மாட்டேன். பட் ஆனால் இவங்க வந்துட்டு இவ்வளோ தைரியமாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தைரியமாக வந்து பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். அண்ட் அந்த எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி வந்து பண்ணுறது ஒரு மிக மிக பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிரீத்தியும் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த ஒரு பிரேக் எடுத்து திரும்ப நான் வந்து நடிக்க வரேன் அப்படின்னக்குள்ள எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சித்தி கதாபாத்திரம் தான் வந்துச்சு. டேரெக்டாக எனக்கு கால் வரல, சஞ்சீவுக்கு தான் வந்து கால் போச்சு, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சஞ்சீவ் வந்து எப்போவுமே என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து கொடுப்பாரு. அதனால் பிரீத்தியோட நம்பர் தரேன், நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லக்குள்ள சித்தி கேரக்டர்னு சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு ஏஜ் கேரக்டர் எனக்கு ஒன்றும் சரியாக படலமா, ஆனால் உன்னுடைய இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு சஞ்சீவுக்கு வந்து பிடிக்கலன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வயசான கதாபாத்திரம் அதெல்லாம் நான் வந்து பார்க்கல. அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிளேஸ் ஆகுது அப்படின்றத தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அது படியில் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து சன் தொலைக்காட்சியில் சூர்யாவுக்கு அம்மாவாக நடிச்சிட்ருக்காங்க 3 முடிச்சு சீரியலில். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சுந்தரவல்லி கதாபாத்திரம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.